காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துகள். சொல் வன்மையும் செல்வாக்கும் பெருக. அபிராமி அந்தாதி பாடல் எண் 26. சொல்வன்மையும் செல்வாக்கும் பெருக இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம். கமழ் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே. நறுமணம் வீசக்கூடிய கடம்ப மாலையை சூடிய திருவருளே, நின்னை ஏற்றி புகழ்பவர் எல்லாம் யார் தெரியுமா? ஈரேழு உலகினையும் படைத்து காத்து அழித்து அருள் புரியக்கூடிய மும்மூர்த்திகள்தான் அவர்கள். ஆனால் நின் திருவடிகளை போற்றி அபிராமி அந்தாதி பாடியிருப்பவன் நான் தான் என்று எண்ணும்போது நகைப்பிற்கு இடமாகின்றதே. ஆம், நம்முடைய சொல் வன்மை செல்வாக்கு பெற வேண்டுமானால் இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். சொல்லும் சொற்கள் வல்லமை பெற என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சொல்லக்கூடிய சொற்களை நீங்கள் முதலில் பின்பற்ற வேண்டும். நீங்கள் பின்பற்றக்கூடியவற்றை எடுத்துச் சொன்னால் உங்கள் சொற்கள் வல்லமை பெறும். அனைத்து காக்கும் காத்தாயி அம்மனிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் சொல் செல்வாக்கு பெற வேண்டும் என்று விண்ணப்பம் வையுங்கள். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அனைத்து காக்கும் காத்தாயின் திருப்பாதங்களையும் சிந்திப்போம். அப்போது நம் பாவங்கள் யாவும் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.